I'm Divya. தேங்க்ஸ். அவன் என் காலில் விழுந்து கெஞ்சினான். இனிமே உன் பக்கமே வரமாட்டேன்னு ஓடிட்டான். இப்போ ஓகேல? Now I'm very happy because of you. ஃபர்ஸ்ட் டைம் என்னால் ஒரு பொண்ணு சந்தோஷமாக இருந்தா. திவ்யாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ளே இருந்த ஸ்ட்ரகிளிங் சைலண்ட் ஆயிடுச்சு. லிக்கர் குடிக்கிற இடத்துல கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருந்தா. அவள் என்னதான் பார்க்க வந்தான்னு தெரியும். பார்த்துட்டே இருந்தவ புலம்ப விட்டா. I love you. I too love youன்னு சொல்ல வரல. நான் அவ்வளவு அழுக்கு. ஆனால் அவளை விட மனசு இல்லை. காதல் எல்லாத்தையும் மாற்றுன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு வரும்போது தான் உண்மைன்னு உணர்ந்தேன். குடியை நிறுத்தினேன். அப்போ தான் அதிகமாக குடிக்கணும்னு தோணுச்சு. ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஃப்ரெஷ்ஷான ஆளா. ஐ லவ் யூ. ஐயோ காதல் என்னையும் மதித்து என் முன் நிற்க. மழையோ மழை நெஞ்சுக்குள்ள, அலையோ அலை என்ன சொல்ல. அடி உன் அன்பிலே நான் தள்ளாடினேன். எதற்கெடுத்தாலும் சிரிக்க வைத்தான். சிடுசிடுத்தாலும் ரசிக்க வைத்தாயே. உனக்கு என்ன பிடிக்கும்? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். உனக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஜான் பெனிக்விக் மணிமண்டபத்தை பார்க்கணும். இவரால தான் இங்க 5 மாவட்டம் வாழுது. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாமி இருக்கு. ஆனா எல்லாருக்கும் ஒரே சாமி இவர் மட்டும்தான். நீர் உள்ளவரை நீர் இருப்பீர். ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு திவ்யாவோட. எந்தன் தேகம் எங்கெங்கும் உந்தன் உதட்டின் ரேகை. உந்தன் ஜீவன் எங்கெங்கும் எந்தன் ஆயுள் ரேகை. தூக்கமின்றி பேச பேச தூங்கி போகும் இரவுகள் எல்லாம் திருமணமாடிடும் புது சதுரங்கமோ. கலகலப்பாக நம்மை படித்தோமே, கதகதப்பாக அதை ரசித்தோமே. நான் ஒரு ட்ரிங்கர் நான் அவகிட்ட சொல்லலை. சொன்னா அவன் என்னை விட்டு போயிடுவான்ற பயத்தில் இல்லை. அவன் மேலே இருக்கிற லவ் என்னை அந்த பாதையில் போக வைக்காதுன்ற நம்பிக்கையில். மனசுக்குள்ளே குடிக்கணும்னு என்ன வரும்போதெல்லாம் ஃபுல் மீல்ஸ் கட்டுவேன். சரக்கு அடிக்கிறத விட்டா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஒருத்தனை தவிர நம்ம கூட ரெகுலராக குடிக்கிறவன் அவனால் பொறுத்துக்க முடியாது. கோவப்படுவான், கொந்தளிப்பான், மறுபடியும் நம்மளை சரக்கு அடிக்க வைக்க சூனியம் கூட வைப்பான். ஆனால் எனக்கு கூல்ட்ரிங்கில் கலந்து கொடுத்தான். ஒரு ட்ராப் நாக்கில் பட்ட உடனே தெரிஞ்சிடுச்சு. அந்த டேஸ்ட் பாட்டில் கீழே போட விடலை. சாத்தான் பிடிச்சிருச்சு. லைஃப் சம்போ சிவ சம்போ தான். திவ்யாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இல்ல 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 திவ்யா, நான் சொல்றத கேளு ப்ளீஸ். என்னை விட்டு போயிட்டா. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே குடிக்காதன்னு வான் பண்ண முடியல. எல்லாம் இங்கே கொஞ்ச காலமே, தொடங்கிய இடத்தில் வட்டம் முடியுமே. எதற்கும் இங்கே மாய வேஷமே, பட்டால் தானே யாவும் புரியுமே. பாதை மேலே பயணம் போவோம், பாதை மட்டும்
அடிச்சதுனால எங்களுக்குள்ள சண்டை. ஒரு நாள் அடிச்சிட்டேன். அடிச்சது தப்புன்னு தோணுச்சு. டென்ஷன்ல ஓவரா குடிச்சேன். திவ்யாட்ட சாரி கேட்க போனேன். காலையில ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். டாக்டர் தான் சொன்னாரு அன்னைக்கு நைட் 2 பேரை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டு இருக்கேன்னு. எனக்கு ஒன்றும் புரியல, நம்பவும் முடியல. நீங்க குடியில பிளாக் அவுட் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. இந்த ஸ்டேஜ்ல உள்ளவங்க குடிச்சா என்ன பண்ணாங்கன்னு ஞாபகத்துக்கு வராது. பாவைய ஒய்ஃப் கோர்ட் கேஸ்ன்னு என்னை காப்பாற்ற ரொம்ப கஷ்டப்பட்டா. நான் அவளை நல்லா பார்த்துக்கணும். எனக்கு இந்த லைஃப் வேணும். அந்த தப்பா நான் பண்ணல. பிளாக் அவுட் ஸ்டேஜ்ல பண்ணிருப்பேன். சாரி, டோன்ட் ஷூட் மீ. பிளாக் கோட் ஸ்டேஜ்ல ரேப் பண்ணன்வ அதான் நான் மன்னிக்கணும். என்ன ஃபீலிங்கா கதைய சொல்லி சென்டிமெண்டா எஸ்கேப் ஆக பாக்குறிய? நீ வேணா சென்டிமெண்ட் இடியட்டாரு, நான் இல்ல. டேய், Charu, Charu, please, please, don't shoot, please, Charu, don't shoot, please, please, Charu, please. யார் அவ? John wife. உயிரை மட்டும் எடுக்க டிசைட் பண்ணியிருக்கேன். நீ ஏதாச்சும் அவளுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ண, உன் பாடியில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் கண்டம் பண்ணிட்டு உயிரை மட்டும் விட்டுருவேன். லைஃப் ஃபுல்லாக கொடூரமாக இருப்பேன். ஓ